திருவிளையாடல் திரைப்படத்தில் இப்படி ஒரு காட்சி இடம்பெறும். அசுரன் தனுஷ் நடித்த புதிய திருவிளையாடல் அல்ல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த பழைய திருவிளையாடல். நக்கீரரும் சிவாஜி கணேசனும், அதாவது சிவபெருமானும் விவாதம் செய்வார்கள். அப்போது சிவபெருமான் நக்கீரரை பார்த்து, அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் பட விரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரன் அறுக்கும் நக்கீரனோ என் கவியை குற்றம் சொல்பவன் என்பார். நக்கீரரோ கடலில் கிடைக்கும் சங்குகளை கொண்டு அதில் ஆபரணங்களை செய்து அதை விற்று வாழ்க்கை நடத்தும் குலத்தொழிலை செய்பவர். அப்படி சங்கினை அறுக்கும் பொழுது கால்களை நன்றாக பரப்பி உட்கார்ந்து கொள்வார். சங்கினை லாவகமாக கைகளால் பிடித்து கொண்டு அரிவாளில் கொஞ்சம் நெய்யை தடவி அந்த சங்கினை அறுப்பார். அப்படி அறுக்கும் பொழுது உடலில் புழுதி படியும், சங்கிலிருந்து ஒருவித சத்தம் உண்டாகும். அதனால் சிவபெருமான் நக்கீரரை பார்த்து, அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் பட விரண்டு கால் பரப்பி சங்கதனை கீரன் அறுக்கும் நக்கீரனோ என் கவியை குற்றம் சொல்பவன் என்று கோபமாகவும் கொஞ்சம் ஏளனமாகவும் பேசுகிறார். குலத்தை பற்றி பேசியவுடன் நக்கீரருக்கும் கோபம் வந்து விடுகிறது. எதிரில் நிற்பது சிவபெருமானாகவும் இருக்கட்டுமே, நக்கீரரும் பதிலுக்கு பேசுகிறார். சங்கருத்து உண்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டும் வாழ்வோம், அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை என்கிறார். சிவபெருமானோ ஆதியும் அந்தமும் அற்றவர், அதனால் அவருக்கு குலமும் இல்லை அல்லவா. நாங்கள் சங்கை அறுத்து உண்டு வாழ்க்கை நடத்துபவர்கள்தான், எங்களுக்காவது குலம் என்று ஒன்று உள்ளது. ஆனால் சங்கரனாருக்கு ஏது குலம்? சங்கை அறுத்தும் எங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வோம். சிவபெருமானே, உன்னை போல் கபால ஓட்டை கையில் ஏந்தி கொண்டு யாசகம் கேட்டு வாழ மாட்டோம் என்று சிவபெருமான் யாசகம் தேடி அலைந்து தோஷ நிவர்த்தி பெற்றதை குத்தி காட்டி பேசுகிறார். அதை கேட்டவுடன் சிவனுக்கும் கோபம் வந்து விடுகிறது. சிவனின் கோபம் நக்கீரரின் கோபத்தை போல் வார்த்தையிலா வெளிப்படும். சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து ஒரு தீப்பொறி பறந்து நக்கீரரை சுட்டெரிக்கிறது. இது சிவன் நடத்திய திருவிளையாடல். இந்த திருவிளையாடல்களுக்கெல்லாம் காரணமாக அமைந்தது ஒரு குறுந்தொகை பாடல். பாண்டிய மன்னனான செண்பக பாண்டியனுக்கு பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்கிற மாபெரும் சந்தேகம் எழுந்து விடுகிறது. இந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் பாடலை கொண்டு வரும் புலவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு என்று அறிவிக்கிறான் அரசன். இந்த செய்தியை அறிந்த தருமி என்றொரு ஏழை புலவன். அவனுக்கோ பசியால் வயிறு காய்ந்து கொண்டிருக்கிறது, வறுமையால் வாழ்க்கை கருகி கொண்டிருக்கிறது. அவன் சிவபெருமானின் சந்நிதியில் போய் புலம்புகிறான். அரசரின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் மட்டும் எனக்கு தெரிந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். அந்த 1000 பொற்காசுகளையும் பெற்றுக்கொண்டு வறுமையின்றி வாழ்ந்திருக்கலாமே, என்ன செய்வதென்று புலம்புகிறான். அப்போது சிவபெருமான் ஒரு புலவரின் வேடத்தில் வந்து தருமியின் கையில் ஒரு சுவடியை தந்து, அரசரின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடல் இதுதான், இதை கொண்டு போய் அரசரிடம் சொல், அந்த 1000 பொற்காசுகளையும் பெற்றுக்கொள் என்று சொல்கிறார். உடனே தருமியும் அந்த பாடலை கொண்டு போய் அரசரிடம் பாடுகிறார். அந்த பாடலை கேட்ட அரசருக்கு பேரானந்தம். என் சந்தேகம் தீர்ந்தது என்று பூரித்து போகிறான். பொன்முடிப்பை எடுத்து தருமியின் கைகளில் கொடுக்க போகும் தருணத்தில் தடுத்து நிறுத்துகிறார் நக்கீரர். தருமியே, உன் பாடலின் பொருளை கொஞ்சம் சொல் என்கிறார். தருமி என்ன வைத்து கொண்டா வஞ்சனை செய்கிறார்? அவருக்கு என்ன தெரியும் பாடலின் பொருள்? அங்கு கொடுத்ததை பெற்று கொண்டு வந்து இங்கு கொடுத்து விட்டார். பொருளை கேட்டால் அவர் எங்கு போவார்? அதுவும் அன்றி பொருள் மட்டும் இருந்திருந்தால் அவர் ஏன் இங்கு வரப்போகிறார்? அவரோ திருதிருவென விழிக்கிறார். இந்த பாடலில் குற்றம் இருக்கிறது, அதனால் குற்றமுள்ள ஒரு பாடலுக்கு பரிசு தரக்கூடாது என்று அரசரிடம் சொல்கிறார் நக்கீரர். தருமியும் தலையை தொங்க போட்டு கொண்டு மறுபடியும் சிவனின் சந்நிதிக்கே போகிறார். சிவபெருமான் மீண்டும் அதே புலவரின் வேடத்தில் வருகிறார். இப்படி குற்றமுள்ள பாடலை கொடுத்து என்னை ஏமாற்றி விட்டீர்களே என்று புலம்புகிறார் தருமி. என் பாடலில் குற்றமா? இதை சொன்னவன் எவன் என்று கேட்டுக்கொண்டே அரசவையை நோக்கி விரைகிறார் சிவபெருமான். நேரே நக்கீரரிடம் போய், என்ன குற்றம் கண்டீர்கள் பாடலில்? சொற்குற்றமா அல்லது பொருள் குற்றமா என்று கேட்கிறார். சொற்குற்றம் இருந்தாலும் மன்னிக்கலாமே, உமது பாடலில் பொருளில்தான் குற்றம், உமது பாடலை கொஞ்சம் பாடுங்கள் என்கிறார் நக்கீரர். சிவபெருமானும் கொங்கத்தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ
பயிலியது கெழிய நட்பின் மயிலியர் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீ அறியும் பூவே என்று பாடி முடிக்கிறார். தலைவன் ஒருவன் வண்டிடம் பாடுவதாக அமைந்த பாடல் இது. இந்த உலகில் உள்ள பல மலர்களின் மகரந்தங்களையும் தேடி சென்று அதன் தேனை உண்ணும் உயர்ந்த வகை வண்டே, என் தோழியின் கூந்தலை விட உனக்கு தெரிந்த மலர்கள் வாசத்தில் சிறந்தனவா என்று தோழியின் கூந்தலை புகழ்ந்து பாடுகிறான். இந்த பாடல் குறுந்தொகையில் இடம்பெறும் ஒரு பாடல். இந்த பாடலின் உள்ளார்ந்த கருத்து பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதுதான். ஆனால் நக்கீரர் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. செயற்கையான வாசனை திரவியங்களாலும் தொடர்ந்து மலர்களை சூடிக்கொள்வதாலும் தான் பெண்களின் கூந்தலில் அந்த மனம் தங்கிவிடுகிறதே தவிர ஒரு காலம் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இருக்க முடியாது என்று விவாதம் செய்கிறார். அப்படியானால் தேவலோக பெண்களுக்கும் கூந்தலில் இயற்கையிலேயே மனம் இருக்காதா என்கிறார் சிவபெருமான். 14 லோகங்களிலும் உள்ள பெண்களில் எவர் கூந்தலுக்கும் இயற்கையில் வாசம் கிடையாது. இது நக்கீரரின் கூற்று. இறுதியாக சிவபெருமான், உமது நாக்கினில் இருந்து பாக்களை இயற்ற உதவுகிறாளே கலைமகள், அவளின் கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் இருக்க முடியாதா என்று கேட்கிறார். நான் அன்றாடம் வழிபடும் எம்பெருமான், அவருக்கு இடபாகத்தில் அமைந்த தேவி மலைமகள், அவளின் கூந்தலுக்கும் செயற்கையில் அன்றி இயற்கையில் வாசம் ஒரு காலம் கிடையாது என்கிறார் நக்கீரர். சிவனுக்கு தெரியாதா அவர் தேவியின் கூந்தல் வாசம்? இதில் நக்கீரர் யார் கருத்து சொல்வதற்கு? உடனே சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுகிறார். நீர் நெற்றிக்கண்ணை மட்டுமல்ல, உமது உடலெல்லாம் கண்களாக்கி என்னை சுட்டாலும் உமது பாடலில் குற்றம் குற்றமே, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கிறார் நக்கீரர். அது என்ன பாண்டிய மன்னனுக்கு இப்படி ஒரு சந்தேகமோ? இந்த விஷயத்தில் சிவனுக்கும் நக்கீரருக்கும் இப்படி ஒரு பிடிவாதமோ? விவாதம் முற்றிப்போய் இறுதியில் சிவபெருமான் நக்கீரரை சுட்டெரிக்கும் அளவிற்கு போய்விட்டது. அதன் பிறகு இறைவன் நக்கீரரை பொற்றாமரை குளத்திலிருந்து உயிர்ப்பித்தது தனி கதை. கடவுளருக்கும் பக்தர்களுக்கும் இடையில் நடக்கும் திருவிளையாடல்களை சாதாரண மனிதர்கள் புரிந்து கொள்வது சற்று சிரமம்தான் போலும். தான் வணங்கும் தெய்வமே எதிரில் நின்ற போதிலும் தன் கருத்தினை மாற்றிக்கொள்ளாத நக்கீரரை என்னவென்று சொல்வது? இப்படி தமிழ் இலக்கியங்களை அதன் ரசனை மாறாமல் திரைக்குள் கொண்டு வந்த திரைப்படங்களை எப்படி புகழ்வது? தமிழ் இலக்கியங்கள் நமது மொழிக்கான அடையாளம் மட்டுமல்ல, அவை ஆய்வு கடல், ரசனை சுரங்கங்கள். அவை காலத்தால் அழியாதவை, அழிக்க முடியாதவை. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், share, comment, don't forget to subscribe.